Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics. Board exam past papers உள்ள numerical problems one by one solve பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் 2020 March question paperல question number 18ல ஒரு numerical problem கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா, an ideal transformer has 460 and 40,000 turns in the primary and secondary coils respectively. Find the voltage developed per turn of the secondary coil if the transformer is connected to a 230 volt AC main. This is a given problem. In the problem unit 4 electromagnetic induction and alternating current ல இருந்து கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளமில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிரைமரி காயிலினுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 460. இந்த 460ங்கிறது பிரைமரி காயிலினுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். செகண்டரி காயிலினுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது 40,000. இந்த டிரான்ஸ்ஃபார்மரை ஒரு 230 வோல்ட் ஏசி மெயினோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பிரைமரி காயிலை 230 வோல்ட் ஏசி மெயினோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, செகண்டரி காயிலில் எவ்வளவு வோல்டேஜ் டெவலப் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் பெர் டர்ன், அதாவது ஒரு டர்னில் எவ்வளவு வோல்டேஜ் டெவலப் ஆகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். கிவன் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் த பிரைமரி காயில், அதனுடைய சிம்பல் வந்து n சஃபிக்ஸ் p. ஸோ n சஃபிக்ஸ் p அப்படிங்கிறது பிரைமரி காயிலினுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். திஸ் இஸ் ஈக்குவல் டு 460. நெக்ஸ்ட்டு செகண்டரி காயிலினுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனுடைய சிம்பல் n சஃபிக்ஸ் s. திஸ் இஸ் ஈக்குவல் டு 40,000. பிரைமரி காயிலில் எவ்வளவு வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, v சஃபிக்ஸ் p இஸ் ஈக்குவல் டு 230 வோல்ட். என்ன கண்டுபிடிக்கணும்? v சஃபிக்ஸ் s, அதாவது செகண்டரி காயிலில் எவ்வளவு வோல்டேஜ் டெவலப் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பர் டர்ன் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட். ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார்முலா டு பி யூஸ்ட், we are going to use the formula Vs divided by Vp is equal to Ns divided by Np. Vsங்கிறது செகண்டரி காயிலில் டெவலப் ஆகிற வோல்டேஜ், Vpங்கிறது பிரைமரி காயிலில் அப்ளை பண்ணுற வோல்டேஜ், Ns அப்படிங்கிறது செகண்டரி காயிலினுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், Np அப்படிங்கிறது பிரைமரி காயிலினுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஸோ இங்கே Vs தான் வேணும். ஸோ Vs இஸ் ஈக்குவல் டு Ns by Np. இந்த Vp இங்கே வந்துச்சுன்னா Vp. So this is the formula we are going to use to find Vs. So எல்லா வேல்யூஸையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா we will get Ns is 40,000, Np is 460, Vp is 230. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். 123 23, 223 46. ஸோ 40,000 divided by 2 is equal to 20,000. So this is the voltage developed in the secondary coil. The unit is volt. Now we have to calculate what is the voltage developed per turn in the secondary coil. So voltage developed per turn in the secondary coil is equal to 20,000 volt divided by the number of turns in the secondary. So the zeros cancel ஆயிரும். 1 2s are 2, 2 2s are 4. 1 by 2 is equal to 0.5 volt. So this is a voltage developed
per turn in the secondary coil. This is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.